நான் நன்றியோடு துதிப்பேன். நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா. உண்மை தெய்வம் உன்னோடு இருக்க தன்னை உண்டாக்கினவர் காணாரோ. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். நாதரின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுவே. நாதனின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுமே. தேவா உமது பாதை மறந்தால் கால்கள் தளர்ந்திடுமே. எனக்கு கால்கள் தளர்ந்திடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கரங்களும் மொழி எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கண்கள் திருமுகம் காணாதிருந்தால் பார்வை மங்கிடுமே. எனக்கு பார்வை மங்கிடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன். நான் இறந்து போய்விடுவேன். சிந்தனை சொல் செயல் இயேசுவே என்றால் விண்ணகம் அது வந்தோ. மன்னத வாழ்வில் விண்ணகம் பெறுவே வீர
விருந்தும் அதுவன்றோ, எனக்கு விருந்தும் அதுவன்றோ. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் அநேக வேலை பளுவினால் நிறைந்திருக்கும் போது, பகல் முழுவதும் ஏதோ ஒரு வேலையில் நாம் அலுவல்களில் ஈடுபட்டிருக்கும் போது நமக்கு சற்று ஓய்வு, இளைப்பாறுதல் தேவையாக இருக்கிறது. பலவிதமான பாடுகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிற பொழுது நமக்கு ஒரு அமைதியும் ஒரு ஆறுதலும் வேண்டியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அமைதியாக எங்காவது இருந்தால் நலமாயிருக்கும், ஒரு இளைப்பாறுதலை அமைதியையும் பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லிதான் நம்முடைய இருதயம் ஏங்குகிறது. நம்முடைய கர்த்தரும் அதைத்தான் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள், எங்கு பார்த்தாலும் கத்தி, இரத்தம், கூக்குரல், அந்த இடையூறான நேரங்களை சந்தித்த அந்த மக்கள் பட்டயத்துக்கு தப்பி வனாந்திரத்தில் அவர்கள் இரக்கம் பெற்றுக் கொண்டார்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்கிறார். பட்டயத்துக்கு தப்பி அந்த விதமான கலவரங்களுக்கு தப்பின ஜனங்கள் இரக்கம் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இரக்கம் பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த அந்த யுத்தங்கள், இதுவரை சந்தித்த அந்த கூக்குரல்கள், இதுவரை சந்தித்த அந்த இரத்தம் சிந்துதல், இவை எல்லாவற்றையும் நீங்களாக்கி இஸ்ரவேலுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று சொல்வது மனிதன் அல்ல, சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஏதோ ஒரு விதத்தில் பட்டயத்துக்கு தப்பினவர்களாக, பலவிதமான போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் தப்பி மீந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் நம்மையும் சூழ வந்தது, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கடந்து வர, மீந்திருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுகூலம் செய்திருக்கிறார். நமக்கு அவர் என்ன செய்ய போகிறாராம்? இளைப்பாறுதலை, ஒரு அமைதியை, ஒரு ஆறுதலை நான் உனக்கு கட்டளையிடப் போகிறேன் என்றுதான் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் கலங்கி கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் இனி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன், மன அமைதியை தருகிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியாக உமது ஜனம் அனுபவித்த எல்லா தீங்குகளையும், உபத்திரவங்களையும், பாடுகளையும், பிரச்சனைகளையும் அவர்களை விட்டு நீங்களாக்கி ஆண்டவரே உமது ஜனத்திற்கு இளைப்பாறுதலை, ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்களில், கண்ணீரின் பாதையில் ஆண்டவரே எப்பொழுது என்னுடைய போராட்டம் முடிய போகிறது, பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது என்று எதை நினைத்து அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு இரக்கத்தை நீர் கட்டளையிடும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, ஒரு இளைப்பாறுதலை, அமைதி வாழ்வை தந்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.